ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிந்தியா சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தக்காளி குழம்பு. சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி பண்ணலாம் வாங்க வீடியோக்கு போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் காயப்பொடி, 5-6 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறி லீஃப், ஒரு 5 தக்காளி. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சோம்பு. இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 5-6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 5 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் காயப்பொடி, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ நல்லா மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அரிசி மாவை நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொதித்து நல்லா வெந்து வரட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி இல்லாத டைமில் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.